இன்னைக்குத்தோட ஒரு குட்டி மினி விளாகுங்க. 12 மணிக்கு முன்னாடி போடுற வீடியோ இப்போ 12:30க்கு எடிட் பண்ணி 1 மணிக்குள்ளே நம்ம வீடியோ போட்டுறணும், வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டுன்னு சொல்லி பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் பேட்ச் சிக்ஸ் இறக்கிறதுக்கு பண்ணை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். நேற்று கோழி எருவெல்லாம் வலிச்சாச்சுங்க. இன்றைக்கி வந்து பண்ணை நல்லா அடிச்சு கூட்டி கழுவி விட்டு எல்லாம் சுண்ணாம்பு போட்டு வலிச்சு விட போகிறோம். நம்ம பண்ணை வலிக்கிறதுக்கு அப்புறமே அந்த கிழிஞ்சை சுண்ணாம்பு வாங்கிட்டு வந்து நல்லா ஒரு இடத்துல கொட்டி தண்ணி தொளிச்சு விட்டுட்டோம்னா கொஞ்ச நேரத்தில் நல்லா புகை வந்து பவுட்ரு மாதிரி ஆயிடுங்க. அது கூட ஒவ்வொரு டைமும் பண்ணை செட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு ஃபார்மோலின் கோழி பண்ணை ஆஃபீஸ்லேருந்தே கொடுத்துருவாங்க. 5 லிட்டர் வந்து ஊற்றி நல்லா கலக்கி 2 பண்ணையும் சுத்தமாக அடித்து விட்டாச்சு. பண்ணைக்குள்ள வெளியே கோழி பண்ணை டேங்க் இருக்கிற பக்கம் எல்லா இடத்துலையும் சுத்தமாக கூட்டி விட்டு சுண்ணாம்பு அடிச்சு விட்டாச்சு. பண்ணையெல்லாம் வலிச்சு விட்டாச்சுங்க. கோழி பண்ணை க்ளீன் பண்ண வரவங்களுக்கு நம்மளுக்கு எல்லாம் சேர்த்து அரிசி பருப்பு சாதம் வீட்லேயே பண்ணியிருந்தோம். எல்லாரும் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்துட்டு ஃபீட்ரு ட்ரிங்க்ரு எல்லா கோழி பண்ணை ஜாமானத்தையும் எடுத்து போட்டு சுத்தமாக கழுவி கமுத்திட்டோம். 2 பண்ணை ஜாமானத்தையும் ஒன்றா கலக்கிடாமல் ஒவ்வொரு பண்ணை ஜாமானத்தையும் கழுவி அதை அதில் கமுத்திட்டோன்னா அடுத்த டைம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பண்ணை நல்லா ஒற்றை அடித்து கூட்டி எல்லாம் வலிச்சு விட்டுட்டு எல்லா ஜாமானத்தையும் கழுவி எடுத்து வச்சுட்டு பார்க்குறப்போ இப்போ தைனோபிக்கு வீடு சுத்தம் பண்ணால் எவ்வளோ க்ளீனாக நீட்டாக இருக்குமோ அந்த மாதிரி இருக்குங்க பண்ணை. நிலாக்குட்டிக்கு டைம் ஆச்சு. நானும் போய் தங்கத்தை கூட்டிகிட்டு வந்துட்டு இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு வந்து ரொட்டியும் தேங்காய் சட்னியும் தான் பண்ண போகிறேன். நிலா தங்க தோசை வேணும்னு கேட்டான்ட்டு அவளுக்கு தோசையை சுட்டு கொடுத்துட்டு நானும் அப்பாவும் ரொட்டி சுட்டு சாப்பிட்டோம். இதுக்கு தக்காளி சட்னி வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பை.